ஆன்மீக அன்பர்களே, சென்னை யாத்ராவின் வாடிக்கையாளர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது சென்னை யாத்ரா நிறுவனத்தின் சார்பில் அன்பான வணக்கங்கள். 8 திவ்ய தேச வட இந்திய சிறப்பு யாத்திரை, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8 திவ்ய தேச வட இந்திய சிறப்பு யாத்திரை. சென்னை, அயோத்தி, பத்ரிநாத், முக்திநாத் இந்த வழித்தடத்தில் உள்ள வட இந்திய மற்றும் மலை நாடுகளில், அதாவது இமயமலையில் அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த திவ்ய தேச ஸ்தலங்கள் சிறப்பு தரிசனம் செய்தல். இந்த ஸ்தலங்களை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் சுற்றுலா இடங்களை தரிசனம் செய்தல். இந்த சுற்றுலாவானது ஏறக்குறைய அயோத்தி சுற்றுலா, ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத் சுற்றுலா மற்றும் நேபாளில் உள்ள முக்திநாத் சுற்றுலா ஆகிய 3 சுற்றுலாக்களை ஒன்றிணைத்து ஒரே சுற்றுலாவாக இந்த சிறப்பு சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திவ்ய தேச சிறப்பு சுற்றுலா புறப்படும் நாள் 9/9/2026 முதல் 12 நாட்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி 2026 அன்று தொடங்கி 12 நாட்கள் இந்த 8 திவ்ய தேச வட இந்திய சிறப்பு சுற்றுலா நடைபெறுகிறது. இந்த யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய 8 திவ்ய தேச திருப்பதிகள், அதாவது திவ்ய தேசம் கோயில் சொல்கிறோம், ஆனால் ஆழ்வார்கள் எல்லாம் கோயிலை திருப்பதி சொல்கிறாங்க. அதனால் இந்த யாத்திரையில் நாம் காண உள்ள 8 திவ்ய தேச திருப்பதிகள். திருப்பதி என்றால் திவ்ய தேச கோயில் என்று அர்த்தம். 108 திவ்ய தேசங்களை தரிசனம் செய்யும் பெருமாள் பக்தர்களுக்காகவே மிகவும் பிரத்யேகமாக திட்டமிடப்பட்டு இந்த யாத்திரை துவக்கப்பட்டுள்ளது. முக்திநாத் முதல் பத்ரிநாத் வரை உள்ள வட இந்திய 8 திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 8 திவ்ய தேசங்களை ஒரு சேர தரிசனம் செய்வதென்பது நம் வாழ்நாளில் நாம் பெற்ற பெரும் புண்ணியமாகும். முதலாவதாக 97வது திவ்ய தேசம் கோகுலம். இதனுடைய பெயர் திருவாய்ப்பாடி என்கிற கோகுலம் தரிசனம் செய்கிறோம். அடுத்ததாக 98வது திவ்ய தேசம் வடமதுரை என்று அழைக்கக்கூடிய மதுரா மற்றும் பிருந்தாவனம் தரிசனம் செய்கிறோம். இதற்கு அடுத்து 99வது திவ்ய தேசம் திருக்கண்டம் என்கிற தேவப்பிரயாகை தரிசனம் செய்கிறோம். அதனை அடுத்து 100வது திவ்ய தேசம் திருப்பிரிதி என்கிற ஜோஷிமட் திவ்ய தேசம் தரிசனம் செய்கிறோம். இதை அடுத்து 101வது திவ்ய தேசம் திருவதரி என்கிற பத்ரிநாத பெருமாள் தரிசனம் செய்கிறோம். இங்கு ஓடும் கங்கை நதி பிரம்ம கபாலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிக சிறப்பாகும். இதனை அடுத்து 102வது திவ்ய தேசம் அயோத்தியில் உள்ள அம்மாஜி மந்திர். அதனை அடுத்து 103வது திவ்ய தேசம் நைமிசாரண்யம். வனமே தெய்வமாக இங்கு வழிபாடு செய்யப்படுகிறோம். இது வேள்வித்தலமாகும். இதனை அடுத்து 104வது திவ்ய தேசம் முக்திநாத். சால கிராமம் என்கிற முக்திநாத பெருமாள் தரிசனம் செய்கிறோம். இது கண்டகி நதிக்கரையில் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த 8 திவ்ய தேசங்களை நாம் தரிசனம் செய்வதற்கான ஒரு புதிய ஏற்பாடு நமது சென்னை யாத்ராஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த 8 திவ்ய கோயில்களுடன் வழியில் உள்ள இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் சுற்றி இருக்கக்கூடிய ஆக்ரா, தாஜ்மஹால், ஹரித்வார், ரிஷிகேஷ், பஞ்சப்பிரயாகை, மனா கிராமம், நேபாளில் உள்ள போக்ரா நகரம், அதை சுற்றியுள்ள இடங்கள், காலேஸ்வர் கோயில், ஜோன்சம் மலை நகரம், முஸ்டன் மலை நகரம், பைரவா நகரம், லூம்பினி புத்தர் பிறந்த இடம், கோரக்பூர் சிவன் கோயில்,
அயோத்தி ராம ஜென்மபூமி இன்னும் சில இடங்களை பார்த்து ஆன்மீக தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் தேர்ட் ஏசி ரயில் மூலம் பயணம் செய்பவர்களுக்கு ரூபாய் 45,000, விமானம் மூலம் பயணம் செய்பவர்களுக்கு ரூபாய் 59,000 செலுத்த வேண்டும். தூய்மையான தங்கும் விடுதிகள், காலை மாலை காஃபி, 3 வேளை தென்னிந்திய சைவ உணவு, 2க்கு 2 ஏசி புஷ்பேக் பேருந்து, தமிழ், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம் மொழிகள் தெரிந்த கைடு, அனைத்து இடங்களிலும் மருத்துவ வசதி ஏற்பாடு, வயதானவர்களுக்கு சிறப்பு கவனத்துடன் பாதுகாப்பான பயணம் செய்ய ஏற்பாடுகள் செய்து தரப்படும். இப்போ திவ்ய தேசம் கோயில் என்னன்னு நம்ம பார்க்கலாம். திவ்ய தேசம் என்பது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 106 திருப்பதிகள். இந்த 106 கோயில்களில் 105 இந்தியாவிலும் 1 நேபாளிலும் இருக்கிறது. அதாவது திருமாலின் அவதாரங்களின் இருப்பிடங்கள் அமைந்துள்ள திருக்கோயில்கள், அதுதான் இந்த திவ்ய தேசம் கோயில்கள். மங்களாசாசனம் என்பது திருமாலை புகழ்ந்து ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலம் என்பதாகும். ஒரு பெருமாளுடைய அவதார கோயிலை ஆழ்வார் ஒருத்தர் மங்களாசாசனம் செய்து பாடிட்டார்னாக்கா மங்களாசாசனம் பெறப்பட்ட ஒரு கோயில் என்பது பதிவு செய்யப்படுகிறது. இந்த 106 திருப்பதிகள் தவிர 107வது திவ்ய தேச திருப்பதி கோயில் திருப்பார்கடலாகும். 108வது திவ்ய தேச திருப்பதி கோயில் பரமபதமாகும். திருப்பார்கடலையும் பரமபதத்தையும் நாம் கண்ணால் பார்க்க முடியாது. எனவே இந்த 2 கோயில்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத திருப்பதிகளாக ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். எனினும் இந்த 2 திவ்ய தேசத்தின் தீர்த்தங்களில் நீங்கள் புனித நீராட வேண்டுமென்றால் முக்திநாத் கோவிலில் உள்ள 108 கோமுக தீர்த்தங்களில் நீராடினால் 107வது மற்றும் 108வது கோமுக தீர்த்தத்தில் திருப்பார்கடல் தீர்த்தமும் பரமபத தீர்த்தமும் நீங்கள் புனித நீராட முடியும். இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த திருப்பார்கடலும் இருந்தாலும் கூட இந்த 2க்கான கோமுக தீர்த்தம் முக்திநாட்டில் கிடைக்குது. அதில் நம்ம புனித நீராடலாம். அந்த திருப்பார்கடலையும் பரமபதத்திலையும் நாம் சென்று ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த யாத்திரையில் பங்கு கொள்ள விரும்பும் ஆன்மீக பக்தர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு இந்த சுற்றுலா சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். 15 வருட அனுபவமிக்க இந்த நிறுவனத்தின் மூலம் காசி, அயோத்தி, கயா, அலகாபாத் யாத்திரை, சார்தாம் யாத்திரை, முக்திநாத் யாத்திரை, நவஜோதிர்லிங்கம் யாத்திரை, நவத்வாரகை யாத்திரை, அமர்நாத் காஷ்மீர் யாத்திரை, முக்திநாத் நேபாள் யாத்திரை, இலங்கை ஆன்மீக யாத்திரை, காமாக்கியா கல்கத்தா யாத்திரை, பூரி ஜெகநாதர் கல்கத்தா யாத்திரை, மலேசியா ஆன்மீக யாத்திரை, கைலாயமலை திபெத் யாத்திரை மற்றும் 30க்கும் மேற்பட்ட உட்பிரிவு யாத்திரைகள் நடத்தப்படுகிறது. அனைத்து யாத்திரைகள் குறித்து விவரம் பெற கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த சிறப்புமிகு முக்திநாத், பத்ரிநாத் உள்ளிட்ட வட இந்திய 8 திவ்ய தேசங்கள் யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ நாராயண.